என்ன பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். எந்தவித சலுகையும் கிடையாது இதுல. இன்னும் சொல்ல போனா நான் இன்னைக்கே அரசாங்கத்திட்ட வேகமாக ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன். இப்ப போன உடனே அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம், விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு வாரத்திற்குள் அந்த இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் எஸ்எஸ்பி தலைமையிலான போட்டு ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுங்க. இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன். சட்டத்தை நம்ம கையில எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிக்கிறேன். அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அதோட உணர்வுகள், அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இதே மாதிரி வேற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதிலும் நான் நிச்சயமா உறுதியா இருக்கிறேன்.